அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கோள்களின் பெயர்ச்சி டிரான்சிட் பார்க்கவிருக்கிறோம். மேற்கத்திய முறை பிறந்தபோது இருந்த சூரியநிலை அடிப்படையாக கொண்டு பெயர்ச்சிகளை கணிக்கிறார்கள். தற்போதைய கோள்களின் நுகர்வு அவர்கள் செல்லும் வீடுகள் மற்றும் ராசிகள் மூலம் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு: சூரிய பெயர்ச்சி தனிப்பட்ட கவனம், ஆற்றல் அதிகரிப்பு. சந்திரன் மன உணர்ச்சி மாற்றங்கள், நாள்தோறும் மனநிலை மாறுபாடு. புதன் அதிக தொடர்பு மற்றும் கற்றல். வெள்ளி சமூகம், காதல் மற்றும் உறவு மேம்பாடு. செவ்வாய் அதிக செயல் அல்லது மோதல். குரு பெயர்ச்சி விரிவாக்கம், வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள். சனி ஒழுக்கம், பொறுப்புகள், நீண்டகால பிணைப்புகள். இந்து சைடீரியல் நிராயணா சிஸ்டம் பிறந்த சந்திரனின் நிலையை அடிப்படையாக கொண்டு கோச்சாரம் கணிக்கப்படுகிறது. கோள்கள் சந்திரனை சார்ந்து எந்த ராசியில் பெயர்கிறார்கள் என்பதை பொறுத்தே பலன் அமையும். சுப பெயர்ச்சி: குரு பிறந்த சந்திர ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடத்தில் இருக்கும்போது நல்வாழ்வு. ராகு கேது பயிற்சி கர்ம மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை மாறுதல்கள் ஆகியவற்றை தரும். கோள்களின் பார்வைகள் இந்து கிரக திருஷ்டி முறை. ஒவ்வொரு கோளும் தன் இருப்பிடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடும். கூடுதலாக செவ்வாய் 4 மற்றும் 8ஆம் இடங்களை பார்வையிடும். இது தீவிர மாற்றம். குரு 5 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடும். அது அறிவு மற்றும் வளர்ச்சி. சனி 3 மற்றும் 10ஆம் இடங்களை பார்வையிடும். ஒழுக்கம் மற்றும் நடைமுறை. மேற்கு முறை ஜியோமெட்ரிக் ஆங்கிள்ஸ். கோள்களுக்கிடையான உறவு டிகிரி அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. சேர்க்கை 0 டிகிரி, சக்திகள் இணைந்து செயல்படும். செக்ஷுவல் 60 டிகிரி, வாய்ப்புகள் மற்றும் சமநிலை. ஸ்கொயர் 90 டிகிரி, வளர்ச்சிக்கு தூண்டும் மோதல். ட்ரைன் 120 டிகிரி, ஒற்றுமை மற்றும் எளிதான செயல்பாடு. எதிர்ப்பு 180 டிகிரி, இரு துறைகளில் சமநிலை செய்வது அவசியமாகும். இதுவே பார்வை சம்பந்தப்பட்ட பதிவு. இத்துடன் முடித்துக்கொள்வோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.